பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் சுகமாய் நன்றாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். இதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து தான் சில வார்த்தைகளே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஜெபத்தோடு கவனமா அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாட்கள்ல தேவனுடைய பெரிய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவனுடைய பெரிய மகிமை வெளிப்பட போகிற நாட்களுக்கு நேராக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வார்த்தை வேத வசனத்தை நமக்கு நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி எசேக்கியேல் 37 நாம் வாசிக்கிறோம். அங்கே தீர்க்கதரிசியிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்க. அந்த வசனத்தை நம்ம 1 அதிகாரத்திலிருந்து 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, உலர்ந்து போயிருக்கிற அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் கர்த்தர் தீர்க்கதரிசியை விட்டு கேட்கிறாரு, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி. இந்த உலர்ந்து போன எலும்புகள் என்று சொல்லும் பொழுது இது யாரை இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இவர்கள் உலர்ந்து போய் கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் நம்பிக்கையற்று போய் இருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையுமே இல்லை. இனிமேல் நம்ம வாழ்க்கை உயிரடையுமா, இனி வாழ்க்கை கட்டப்படுமா, இனி திரும்பவும் இந்த சொந்த தேசத்திற்கு போவோமா என்கிற எந்த நம்பிக்கையற்று போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த வார்த்தை ஜனங்களுக்கு திரும்ப நினைப்பூட்டுகிறார். நீங்கள் உலர்ந்து போயிருக்கிறீர்கள், உலர்ந்து போன இந்த எலும்புகளை நான் உயிரடைய பண்ணுவேன். நம்பிக்கையற்று போயிருக்கிற காரியங்களை திரும்பவும் நான் உங்கள் வாழ்க்கையில் உயிரடைய பண்ணி நான் திரும்பவும் உங்களை வாழ்க்கையில் திரும்பவும் கட்டப்படுவீர்கள், திரும்பவும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள்ங்கிறதான ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு காரியத்தை இந்த வேத பகுதியில் நான் வாசிக்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீ ஒருவேளை இந்த நாட்கள் நம்பிக்கையற்று போயிருக்கலாம். முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அதுக்கு நம்ம நடக்க போகிறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை, எந்த சூழ்நிலையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்று போயிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீங்கள் மூடி போட்ட காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மூடி போட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாபிலோனிய சிறையிருப்பில் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர்கள் நீண்ட ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இப்ப அந்த நீண்ட ஆண்டுகளோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. இனி திரும்பி போவோமா என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அவங்க நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான், இனிமே நம்ம வாழ்க்கையில போக மாட்டோம், இனி நமக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேசத்துக்கு திரும்பவும் போக மாட்டோம், இந்த சிறையிருப்பு தான் தங்களுடைய வாழ்க்கை, அதுதான் முடிவு என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிரடைவா என்று சொல்லி தேவன் அந்த ஜனங்களை பார்த்து, ஜனங்களுக்குள்ளா இருக்க தீர்க்கதரிசியை பார்த்து தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவர் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்க வாழ்க்கை உயிரடைய பண்ணுவீர்கள், எங்களை திரும்ப எழுப்புவீர்கள், திரும்ப எங்களை கொண்டு போய் அந்த தேசத்துல சேர்ப்பீர்கள் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் பதில் சொல்றான். இன்றைக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் என்னன்னா, உங்க நம்பிக்கையற்று போயிருக்கிற உங்க வாழ்க்கை, நம்பிக்கையே இல்லாது இருக்கிற நீங்கள் மூடி போட்டு இருக்கிற, அவ்வளவுதான், நீங்க எதிர்பார்த்து நடக்கல, இந்த வருஷம் நடக்கும், இல்லை அதுக்கு முந்தின வருஷம் நடந்திருக்கும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் நடந்திருக்கும், இல்லை கடந்த நாட்கள் நடந்துரும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மாதங்களாய் வருடங்களாய் நீங்கள் எதிர்பார்த்து நடக்கல, அதை அப்படியே மூடி போட்ட நீங்களே யோசிச்சிருப்பீங்க, சரி நீ நடக்க போறது இல்லை, அவ்வளவுதான், நடந்தா என்ன,
நடக்க போகிற சான்ஸ் இல்லை, எல்லா சூழ்நிலையும் நமக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதை நீங்களே மூடி போட்டுருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மூடி போட்ட இந்த காரியங்களை, நீங்கள் மறந்து போன இந்த காரியங்களை திரும்பவுமாய் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் இந்த 13-14 சொல்லப்பட்டு இருக்கிறது. 12 நம்ம வாசிக்கிறோம். திரும்ப வாசிக்கிற இந்த வசனத்தை, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்லுது, இதோ என் ஜனங்கள், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் 12-13 திரும்ப சொல்றாரு. உங்கள் பிரேத குழிகள் இருந்து வெளிப்பட பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க நம்பிக்கையற்று போயிருக்கிற, நீங்கள் மூடி போட்டிருக்கிற அந்த நம்பிக்கையற்று போயிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து திரும்பவுமாக கர்த்தர் உங்களை திறந்து விடுகிறார். அதை திறந்து உங்களை எழுப்பி விட போகிறார். தேவன் அந்த காரியத்தை செய்ய போகிறார். எந்த காரியமானாலும் சரி, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த சில நீண்ட ஆண்டுகளாக எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், சில ப்ராப்பர்ட்டியில் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காம அது அப்படியே முடிஞ்சு போச்சு, அது கிடைக்காது, எங்கள் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு நியாயமாக சேர வேண்டியது கிடைக்காதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இல்லை உங்களுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம். எதுவோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் மூடி போட்டு வச்சிருக்கலாம். இல்லை சில நேரங்களில் சிலருடைய அந்த கற்பத்தின் கணிக்காக இருக்கலாம், வயதாகி போயிடுச்சு, அவ்வளோதான், இந்த வருஷம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் மூடி போட்டுறத காரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், திரும்பவும் அதை தோண்டி எடுக்க போகிறாரா, திரும்பவும் அதை திறந்து கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை செய்வேன் என்று சொல்லி 14 சொல்லப்படுகிறது. வாசிங்க, அந்த 14 வசனத்தை வாசிங்க. என் ஆவியை உங்களில் வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்களா, உயிரடைவீர்கள். கர்த்தர் இந்த நாள்ல தம்முடைய ஆவியை உங்கள் மேல் வைக்க போகிறார். உங்க மேல அந்த ஆவியானவர் இறங்க போகிறார். எப்படி ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கு மேல ஆவியானவர் அசைவாடினாரோ, அதே போல கர்த்தர் இந்த நாள்ல அந்த திரளான எலும்புகள் நிறைந்த நம்பிக்கையற்று போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தை வந்து அவர்களுக்கு மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அவர்களுக்கு அசைவாடினாரோ, அவர்கள் நம்பிக்கையற்று இருந்து போன வாழ்க்கையை திரும்பவும் எழும்பி நின்று ஒரு சேனையை மாற்றது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஒரு சேனையாய் மாற்ற போகிறார். அந்த 37 எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி முறைத்து கொண்டு இருக்கையிலே ஒரு வசனம் அழகா சொல்லுது. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அந்த நம்பிக்கையற்று போய் உலர்ந்து போய் கிடக்கிற அந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில் ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒரு மிகப்பெரிய அசைவை தேவன் உண்டாக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத, கேட்காத ஒரு மிகப்பெரிய அசைவை தேவன் உங்க வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். எதெல்லாம் உலர்ந்து போய் நம்பிக்கையற்று போய் கலண்டு ஆங்காங்கே கிடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நேரத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அந்த நேரத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு அதை தோண்டி எடுக்க போகிறார். அந்த நம்பிக்கையற்று போய் நீங்க மூடி போட்டிருக்கிறத கர்த்தர் தோண்டி எடுத்து அதற்கு ஜீவனை கொடுத்து அதை நீங்க காலூன்றி நிற்க பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார், நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். 2 காரியம் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 2 காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்றது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்களை தேசத்துக்குள் வர பண்ணுவேன், நான் தேசத்துக்குள்ள வர பண்ணுவேன். இன்னொன்னு சொல்றாரு, நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 3வது, நீங்கள் உயிரடைவீர்கள். 3 காரியம். திரும்ப உங்களை கட்டுகிற தேவன், திரும்ப கர்த்தர் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களை உயிரடைய பண்ண போகிறார். ஒருவேளை உயிரற்று போய் கிடக்கிறவங்க எந்த பகுதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் திரும்ப உங்களை உயிரடைய பண்ணி ஒரு காலூன்றி நிற்க பண்ண போகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாள் உங்க வாழ்க்கையில
உயிரடைய பண்ணுகிற ஒரு நாளாய் மாறப் போகிறது. வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்ல முடியும், நிறைய பேருடைய வாழ்க்கை உதாரணங்களை சொல்ல முடியும். உயிரற்று போயிருக்கிற, நம்பிக்கையற்று போயிருக்கிற இடங்கள்ல தேவனுடைய மகிமை இறங்குனது. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், அவர்கள் நம்பிக்கையற்று போய் உட்கார்ந்து இருந்தாங்க. சீசர்கள் இயேசு மரித்து போனார், மரித்து உயிர் தெழுந்தார், பரமேறி போயிட்டாரு, அவர் போன நிகழ்வு காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்பிக்கையற்று போய் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. நடக்குமா நடக்காது, எந்த சோர்ஸுமே இல்லை. அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஆனால் அவர் சொன்ன தேவன் மறந்து போகிற தேவன் இல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். அவர் எப்படி சொன்னாரோ அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்த, அது வரைக்கும் நம்பிக்கையற்று போயிருந்த அந்த சீசர்களுக்கு மேலாக ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் தைரியமாய் எழும்பி நின்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். நம்பிக்கையற்று போயிருந்த வாழ்க்கையில மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாயிற்று. அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை ஊழியத்தில் நம்பிக்கையற்று போயிருக்கலாம், அவ்வளவுதான், இந்த ஊழியங்கள் முடிந்து போயினது, இதுதான் இனி என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நம்பிக்கையற்று போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, திரும்பவும் தோண்டி எடுத்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு தேவனுடைய பெரிய கரம், உங்களை கொண்டு தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. அவர் உங்களை கொண்டு செய்ய போகிறது காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, இந்த நாள்ல கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற பெரிய மகத்துவமான காரியம் இதுதான். நீங்கள் உயிரடைய போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, தேவன் கர்த்தர், அவர்தான் தேவன், அவர்தான் கர்த்தர் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். இந்த காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். நான் நம்புகிறேன், உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்கள் உயிரடைய போகிறீர்கள். அவர் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்ற கர்த்தர் இதை திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொன்னவர் உங்க வாழ்க்கையில் அப்படியே செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.